கிச்சனுக்குள்ளே வந்ததுமே இந்த கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு ஒரு திருப்தி. ப்ரெக்னென்சி கிளாஸோட செகண்ட் வீக் அதுக்காக திருப்பூருக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். அங்கே கொண்டு போகிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்குன்னு எங்கள் 3 பேருக்குமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். வாங்க என்னென்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸ்நாக்குக்கு பாயில்டு பீனட்டும் ஸ்வீட் கார்னும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தம்பிக்கு ஒரு அடிசல் வந்து மினி இட்லி எடுத்துக்கிட்டு குருமா வச்சுட்டேன். எங்கள் 2 பேருக்கும் ஒரு அடிசல் இட்லி ஊற்றிட்டு கூடவே பாயில்டு எக்கு, அதுக்கப்புறமா வந்து பண்ணது எல்லாமே பேக் பண்ணிட்டேன். மதியத்துக்கு வந்து கம்பு சாதமும் தயிரும் எடுத்துக்கிட்டேன். கிளாஸ் அப்போ நான் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு பொமோகிரானேட்டும் ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டேன். நான் நேற்று பண்ணி வச்சுருந்த மீல் பிளான் வேறு. ஆனால் வந்து மாமியார் மாவாட்டி கம்பு சாதம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து என்னோடய மீல் பிளானையே நான் இன்றைக்கி மாற்றிட்டேன். எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஷார்ப்பாக ஒரு 9:00 கிளம்பி அங்கே 10:00 ரீச் ஆகிட்டோம். செகண்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுமே நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ண விஷயம் இந்த ப்ரெக்னென்சி கிளாஸ் தான். நான் ஏன் இந்த கிளாஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல், அவேர்னஸ் இல்லாமல், எது மித்து எது ரியாலிட்டின்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ அது இந்த டைம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ இந்த டைம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரெக்னென்சி கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே லாஸ்ட்டு 2 கிளாஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு. கிளாஸ் முடிஞ்சு கிளம்பிட்டோம். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.